ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் பிக் ட்ரேடை பற்றி பார்க்க போவோம். இட் ஹேப்பன்ட் ஆன் செப்டம்பர் 5th. லைவ் தான், பேப்பர் ட்ரேடிங் கிடையாது. அல்கோ யூஸ் பண்ணுறோம் ஃபார் என்ட்ரி பர்பஸ், பேஸ்ட் ஆன் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ். கொஞ்சம் சேஞ்ச் எல்லாம் இருக்கும் அதில், ஆனால் மேனுவல் இன்டரப்ஷன் சோஃபார் அதில் தேவைப்படுது. இந்த அல்கோ பிளாட்ஃபார்மை பற்றி நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ போடுறேன். இஸ் இட் ஹெல்ப்ஃபுல் ஆர் நாட், இஸ் இட் யூஸ்ஃபுல், இதில் என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் கெட் இன்டு திஸ். ஓகே, that is it. ஓகே, we got it. இப்போ செப்டம்பர் 5th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் இருந்துச்சு, சின்ன சின்ன லாஸஸ் இருந்துச்சு. அது பெரிய லாஸ் வந்து இதுதான். செப்டம்பர் 5th 10:18 அரௌண்ட் 10:20 அரௌண்ட் we had 13,000 லாஸ். we were so confident that time and we booked a loss. அது ஏன் என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். செப்டம்பர் 5th சார்ட்டு யூஸ்வலாக இப்போ வரைஞ்சி வச்சுக்கோ, ஒரு ஹை அண்ட் லோ கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதோட 5 லெவல் வந்து இங்கே இருந்துச்சு. எங்கள் மேலே தப்பு இருக்குது, அந்த ட்ரேடுக்கான லாஸ் ஏன் வந்துச்சுங்கிறது இருக்குது. 5 கிராஸ் பண்ணிச்சு, அக்ரெசிவாக கிராஸ் பண்ணிச்சு. தட் டே வி ஹேட் சம் பாசிட்டிவ் நியூஸஸ் ஆல்சோ இந்த மார்க்கெட். ஸோ கிராஸ் பண்ணோன்னே என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, ட்ரேடை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேனிக்கில் வி என்டர் த ட்ரேட். ஏன்னா இங்கே க்ளோசிங்கும் கிராஸ் பண்ணிட்டான். நேற்றோட ப்ரீவியஸ் டே ஹையர் க்ளோஸ் பண்ணிருச்சு, அதோட பாட்டம் சப்போர்ட்டை க்ளோஸ் தாண்டிடுச்சு. அப்படிங்கிறதுனால சரி அக்ரெசிவாக இருக்கும், குயிக்காக அந்த மொமெண்ட்டை பிடிச்சிக்கும். ஆல்ரெடி ஒரு 30 பாயிண்ட்ஸ் விட்டுட்டோம் அப்படிங்கிற என்ட்ரி எடுத்தோம். 0.5ல அரௌண்ட் 10:30 வி டுக் த ட்ரேட். 10:20 அரௌண்ட் ஐ திங்க் 10:20க்கு அந்த ட்ரேட் எடுத்தோம். எடுத்துகிட்டு அது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தோம். ஆக்சுவலாக லெவல் ப்ரீச் ஆனது போய் வந்திருக்கணும். மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் இருந்ததுனால ஓகே வி வில் வெயிட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மேக்ஸிமம் லாஸ் வந்து 0.0க்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு. பட் ஆனால் லாஸ் வந்து போய்கிட்டே இருந்தது. பாயிண்ட்டாக இறங்கலை, ப்ரீமியமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரியிங்காக இருந்துச்சு. இப்போ அரௌண்ட் 11:30க்கே வந்து 13,000 லாஸு. 11:30க்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் இங்கே தான் இருக்குது. அரௌண்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ்லேயே வந்து ஒரு 14,000 கிட்ட லாஸ் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் வி டுக் அ பிக் ட்ரேட் அரௌண்ட் 80,000க்கு எடுத்திருந்தோம். குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 80,000 கூட இல்லை, அது ஆக்சுவலாக 50,000. அதனால தான் வெளியே வந்திருக்கும். அப்புறம் வி வெயிட்டட் ஃபார் கிளியர் செட்டப் அகைன். அப்புறம் இன்னொரு ஸ்விங் கிடச்சிது, அதோட டே ஹையோட லோ. அதில் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் ப்ரிசைஸாக இருந்தோம், இந்த லெவலுக்கு கிட்ட வந்தால் எடுத்துடலாம். அதாவது ஏன்னா பாட்டம் ஃபெச்சிங் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் பிக் ட்ரேட் கேப்சர் பண்ணுறதுக்கு. அதுவும் செகண்ட் ஹாஃபில் ரிவர்சல் இருக்கும் அப்படிங்கிறது. இங்கே என்ன கேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் லேட்டர் ஒவ்வொரு வீடியோஸில் சொல்கிறோம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எட் அகைன் 0.5 ஆல்சோ மேட்சிங் இந்த சேம் ஏரியா. இந்த இடம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த இடத்துல இருந்து புல்லிஷ் கேண்டிலான சப்போர்ட்டாகவும் இருந்ததுனால சரி இதுக்கு மேலே இந்த இடம் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாடி ஜூம் இந்த பாடியும் மேட்ச் ஆகிறனால இதுக்கு மேலே கட் ஆனாலும் வெயிட் பண்ண வேண்டாம், வி வில் கேட்ச் ஆஃப்னு வச்சுருந்தோம். இந்த கேண்டில் கேட்ச் தாண்டிடுச்சு அரௌண்ட் 1.5K. நெக்ஸ்ட் கேண்டில் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ், அதனால வி வேர் என்டர்ட் அரௌண்ட் இந்த பிக் ட்ரேடுக்கானது 13-14, அதாவது 1:15க்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலோட க்ளோஸில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். சப்போஸ் இது வரைக்கும் வந்திருந்தால் வி வில் அக்செப்ட் த லாஸ். சேம் சின்ன லாஸாக இருந்திருக்கும், எட் அகைன் ஒரு 15,000 இது லாஸ் வந்திருக்கலாம். இப்போ நாங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், ஏன்னா பெஸ்ட்டு செட்டப்பாக இருந்ததுனால வி வில் இன்க்ரீஸ். அதுவும் 70,000-80,000 மேலே போகல இந்த ட்ரேடுக்கான கேபிட்டல். சேம் ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும்தான் ரிவர்சல் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரீமாக புல் ஆச்சு. ஆனால் இந்த 0.5 ரிஜெக்ஷன் வந்துருமோ, ஏன்னா இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கேண்டிலோட புல்லையே மறுபடியும் 0.86ல் ரிஜெக்ஷன் இருந்துச்சு, போயிட்டு தொட்டுட்டு பயங்கரமாக வந்ததுனால சரி மறுபடியும் இங்கே வந்துடும் அப்படிங்கிறனால இந்த ரன்னிங் கேண்டில்லையே வெளியே வந்துட்டோம். அரௌண்ட் 13:48க்கு 1:48க்கு வெளியே வந்துட்டோம். ஆனால் 48,000 புக் பண்ணிட்டோம் அந்த ட்ரேடுக்கு. அனதர் பிக் ட்ரேட்.